வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இப்போ டெட் எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா, அதுக்காக நான் தமிழுக்கு வந்து ஃபைனல் ரிவிஷனுக்காக டெய்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு வந்து 8th ஸ்டாண்டர்டில் கடைசியாக ஒரு 60 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதோட 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் 9th 10th வீடியோ தாங்க உங்களுக்கு வரும். இன்னைக்கு பயிற்சி வினாத்தாள் 11 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிவிஷனுக்கு ரொம்பவுமே கம்மியான டைம் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னமுமே நம்மளுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, சரிங்களா? ஸோ ஹால் டிக்கெட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நம்மளோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ரிவிஷன் பர்பஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்குங்க. பள்ளிகளில் குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர் நடத்திய மாநாடு, அதாவது எதுனா தமிழுக்காக நடத்திய மாநாடு எதுனா மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு எப்போது நடந்ததுன்னா 1981. தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவியர் யார்னா எம்ஜிஆர். எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம். எம்ஜிஆர் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது எப்போது வாங்கினார்னா அவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் 1988 தான் அவருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவே 1990 அம்பேத்கர். ஓகேங்களா? எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017-2018 தமிழக அரசினால என்ன செய்யப்பட்டதுன்னா சென்னையிலயும் மதுரையிலயும் இருக்கிற பேருந்து நிலையங்களுக்கு அவருடைய பெயர் வந்து சூட்டப்பட்டது. இதுதான் எம்ஜிஆரோட நூற்றாண்டுல நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதியமானின் அவைக்கள புலவர் யாருன்னா ஔவையார். அதே மாதிரி இவர் கூட ஒரு ரிலேட்டடான கொஸ்டின் என்ன வரும்னா நெல்லிக்கனியை கொடுத்தது, ஔவையாருக்கு நெல்லிக்கனியை அளித்த மன்னன் யாருன்னா அதுவும் அதியமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன், ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. என்று கூறியவர் திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் என்று கூறியவர் திருமூலர். சொற்பொருள்ல நமன் அப்படின்னா என்னன்னா யமன், சித்தம்னா உள்ளம், நம்பர் அப்படின்னா என்னது அடியார். 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 15 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் தான் யாரு? திருமூலர். அடுத்து வர கொஸ்டின் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திருமூலர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டதால் இந்நூல் இன்னொரு பெயர் என்னன்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. இல்ல தமிழ் 3000 என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. திருமூலர் இயற்றிய திருமந்திரம் என்னும் நூலுக்கு தான் தமிழ் 3000 என்று இன்னொரு பெயரும் இருக்கு. இது என்னன்னு சொல்றாங்கன்னா 11 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாய் வைத்து போற்றப்படுவதுதான் இந்த திருமந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா குணக்குடி மஸ்தான் சாஹிப். சரிங்களா? குணக்குடி மஸ்தான் சாஹிப்பை பத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. குணக்குடி மஸ்தான் சாஹிப்போடைய இயற்பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னா சுல்தான் அப்துல் காதர். சரிங்களா? சுல்தான் அப்துல் காதர். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இருந்து ஞானம் பெற்றவர் தான் நம்மளுடைய குணக்குடி மஸ்தான் சாஹிப். அடுத்து பாருங்க, குணக்குடி மஸ்தான் சாஹிப்புடைய நூல்கள் என்னென்னு கேக்குறாங்க. எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி. ஓகேங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் யார்னா தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். பெரியார் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா அயோத்திதாசர். இவரை பத்தின கொஸ்டின் கண்டிப்பா வரும். அயோத்திதாசர் பத்தின கொஸ்டின். நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய 5 பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர் யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாரு? அயோத்திதாசர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அயோத்திதாசர் 1907ஆம் ஆண்டு சென்னையில் 1 பைசா தமிழன் என்னும் வார இதழை காலண்ணா விலையில் தொடங்கினார். இதையும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எந்த விலையில் தொடங்கப்பட்ட இதழ்
அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது காலனாக்கு தான் இந்த ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வார இதழ 1907 அயோத்திதாசர் தொடங்கினாருன்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு பைசா தமிழன் இதழுடைய பேரை வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாத்தினாருன்னு சொல்றாங்க. அடுத்து, நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று சொன்னவர் யாருன்னா அயோத்திதாசர். அயோத்திதாசர் தோற்றுவித்த சங்கம் என்னன்னா 1892 திராவிட மகாஜன சங்கம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அயோத்திதாசர் தோற்றுவித்த சங்கம் திராவிட மகாஜன சங்கம். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவையில் அப்பாதுரையும் என்று கூறியவர் யாருன்னா தந்தை பெரியார். தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துக்கும் நான் முன்னோடியா வச்சிருந்தவங்க யாருன்னா அயோத்திதாசரும் தங்கவையில் அப்பாதுரையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் என்னன்னா போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், வாகடம். இதெல்லாமே அயோத்திதாசருடைய பதிப்பித்த நூல்கள். இப்ப அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் என்னன்னா புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திருப்பா. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் யார் தான் அயோத்திதாசர். சிறுகதை மன்னன் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ங்க. யார வந்து நம்ம சிறுகதை மன்னன் சொல்றோம்னா புதுமை பித்தன். புதுமை பித்தனுடைய இயற்பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னா விருதாசலம். அடுத்து பாருங்க, மனித எந்திரம் சிறுகதை எந்த இதழில் வெளியானதுன்னா புதுமை பித்தனுடைய மணிக்கொடி அப்படின்ற இதழில தான் அவர் எழுதிய மனித எந்திரம் சிறுகதை வந்து வெளியானது. புதுமை பித்தன் புகழ்பெற்ற சிறுகதைகள் என்னென்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. இது எல்லாமே ஒரு டீன்ட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுளும் கந்தசாமி பிள்ளை, கடவுள்கிட்ட கந்தசாமி பிள்ளை ஒண்ணு கேட்டாராம், என்னன்னா எனக்கு சாப விமோசனம் கொடுங்க, நான் என்னோட ஊரான பொன்னகரத்திலே போய் தங்கிக்கிறேன், அங்க ஒரு நாள் எப்படி இருக்கு நான் பாத்துட்டு வரேன். சோ இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்க. சொற்பொருள்ல நிறை அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க மேன்மை, மையல்னா விருப்பம். இறை அரசனின் இயற்பெயர் என்னன்னா சேசுராசா. ஆண்டாள் இயற்றிய இந்த கொஸ்டின் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டுருவாங்க. சேசுராசாவுடைய இயற்பெயர் தான், அதாவது இறையரசனுடைய இயற்பெயர் தான் சேசுராசா. ஆண்டாள் இயற்றிய திருப்பார்வையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் இறையரசன். சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக மாணிக்க வாசகர் பாடிய நூல் தான் எதுனா திருவெம்பாவை. நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என்று கூறியவர் யாருன்னா மேத்தா. வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா மேத்தா. ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். மேத்தா படைப்புகள் என்னென்னா கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. மேத்தா எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டதுன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு 2006. சரிங்களா? சாகித்ய அகாதமி விருது பெற்ற மேத்தாவின் நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு 2006. இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அம்பேத்கர். அம்பேத்கரின் ஆசிரியர் பேர் என்னன்னா மகாதேவ் அம்பேத்கர். என்னங்க அம்பேத்கரோட ஆசிரியர் பேரு அதே சொல்றீங்கன்னா, ஏன்னா தம் ஆசிரியர் மீது கொண்ட பற்றால் பீமாராவ் சக்பால் அம்பாவாத்கர் என்ற பெயரை பீமாவார் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். சரிங்களா? இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. யாருடைய உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்த 1912 இளங்கலை பட்டம் பெற்றார்னா பரோடா மன்னர் சயாஜி ராவ். அடுத்து அம்பேத்கரின் முதல் நூல் எதுனா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். நூலகம் திறக்கும் போது முதல் ஆளாக நுழைந்து மூடும் போது கடைசி ஆளாக வெளியே வருபவர் யாருன்னா அம்பேத்கர். ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை எப்போது ஆரம்பித்தார்னா 1924 1924. அம்பேத்கர் 2வது வட்டமேசை மாநாட்டில் வலியுறுத்தியது என்னன்னா ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வட்டமேசை மாநாட்டுல அம்பேத்கர் வந்து வலியுறுத்தினாரு. அதே மாதிரி இது வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு காந்திக்கும் இவருக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அப்ப என்ன நடக்கும்னா 1931 செப்டம்பர் 24 காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே இந்த பூனா ஒப்பந்தம் நடக்கும். அங்க வந்து இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனி வாக்குரிமை இல்லாம பொது இது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இதுல சைன் பண்ணியிருக்காரு. அம்பேத்கர் தொடங்கிய கட்சி என்னன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை அவர் எப்போது ஆரம்பித்தார்னா 1927. நாசி கோயில் நுழைவு போராட்டம் 1930.
அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட சட்ட வரைவு குழு, அது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்காக அவங்க அமைச்சிருப்பாங்க இல்லையா, அது எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1947 ஆகஸ்ட் 29. அறிக்கை எப்போது வெளியிட்டார்னா 1948 பிப்ரவரி 21. புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார் எப்போதுன்னா 1956 அக்டோபர் 14 அடுத்து அவருக்கு பாரத ரத்னா எப்ப கொடுத்தாங்கன்னா 1990. 1988 எம்ஜிஆருக்கு கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அம்பேத்கர். கோமகளின் இயற்பெயர் என்னன்னா ராஜலட்சுமி. தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற கோமகளின் நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னை பூமி. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கோமகள் பெற்ற விருது என்னன்னா தமிழ் அன்னை விருது. ராஜலட்சுமியின் படைப்புகள் என்னன்னா உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பில் சிதறல், இது எல்லாமே அவங்களுடைய படைப்புகள்னு சொல்றாங்க. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். டெட் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.